புதுவை தாவேகா பிரமுகர் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை. நடிகர் விஜய் புதுவை அரசுக்கு உருக்கமான கடிதம். எஸ்பி மீது பெண் எஸ்ஐ பாலியல் புகார் கொடுத்துள்ள வழக்கில் பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். தொகுதியில் குப்பை அகற்றாததை கண்டித்து உள்ளாட்சித்துறையை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு போராட்டம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் கந்துவட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேகா தலைவர் விஜய்க்கு நெஞ்சை உருக்கும் வகையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேகா உறுப்பினர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு பிள்ளையார் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் விக்ரமன், வயது 34. இவருக்கு திருமணமாகி மேரி என்கின்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். டாடா எஸ் வாகன ஓட்டுநர் வேலை பார்த்து வரும் விக்ரமன் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றிக் கழக உறுப்பினராகவும் உள்ளார். இவர் ஏற்கனவே கடன் தொல்லையால் கோவிந்தசாலையில் உள்ள தனது சொந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிள்ளையார் கோவில் வீதிக்கு வாடகைக்கு குடியேறியுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த விக்ரமன் வீட்டில் யாரும் இல்லாததால் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். வெளியே சென்ற அவரது மனைவி மேரி வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்த பொழுது விக்ரமின் தூக்கில் சடலமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் அளித்ததின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விக்ரமனின் உடலை மீட்டு பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் விக்ரமன் தற்கொலை செய்வதற்கு முன்பு 3 கடிதங்களை எழுதி வைத்துள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் அட்டையுடன் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு எழுதி வைத்த கடிதத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனசேகர் என்பவரிடம் 3,80,000 வரை 10 பைசா வீதம் வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும் மாதந்தோறும் சரியாக பணத்தை கட்டி வந்த நிலையில் விபத்து ஏற்பட்டதால் வட்டி கட்ட முடியாமல் 3 மாதங்கள் தேதி தவறி கட்டியதாகவும் இதனால் வட்டிக்கு பணம் கொடுத்த தனசேகரன் விக்ரமன் மற்றும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை பற்றி அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசி துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் புதுச்சேரி பிப்டிக் அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் செல்வத்திடம் 50,000 பணம் வாங்கியதாகவும் அதற்கு 21,000 வட்டியுடன் சேர்த்து அசலை கொடுத்தால் மீண்டும் 1,50,000 பணம் தருவதாக செல்வம் தெரிவித்துள்ளார். இதை நம்பிய விக்ரமன் தான் ஓட்டி வந்த டாடா ஏசி வாகனத்தை அடமானம் வைத்து பணத்தை செல்வத்திடம் தந்துள்ளார். ஆனால் அதன் பிறகு செல்வம் விக்ரமனின் தொலைபேசியை எடுக்கவில்லை. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியதாகவும் வீட்டில் நிம்மதியின்றி இருந்ததாக கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் கடிதம் ஒன்று எழுதிய விக்ரமன் அதில் விஜய் அண்ணா, என்னோட கடைசி ஆசை இது போன்ற 10 மற்றும் 15% வட்டிக்கு கொடுத்து சித்திரவதை செய்யும் அனைவர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிவரும் ஆட்சியில் இந்த மாதிரி வட்டிக்கு விடுபவர்கள் பயப்பட வேண்டும் அண்ணா. தயவு செய்து என் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஏதேனும் படிப்பிற்கும் வாழ்க்கைக்கும் பண உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் தனது மகள் மிகவும் நன்றாக படிப்பார், படிக்க வையுங்கள் அண்ணா ப்ளீஸ், உங்களை நம்பித்தான் உயிரை விடுகிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் ஃபேமிலி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இறந்த பின் தனது உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டு தன் குடும்பத்திற்கு பண உதவி செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டதோடு அரசும் கந்துவட்டி விடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கந்துவட்டி கொடுமையால் 2 பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் எஸ்பி மீது பெண் எஸ்ஐ பாலியல் புகார் கொடுத்துள்ள நிலையில் பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி காவல்துறையில் நடைபெறும் தொடர் தவறினால் காவல்துறை மீது வைத்திருந்த நம்பிக்கையை மக்கள் மெல்ல மெல்ல இழந்து வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு சிறுமி காணாமல் போன வழக்கில் ஜிபே மூலம் ரூபாய் 5,000 லஞ்சம் வாங்கியதாக எஸ்ஐ தம்பதியினர் சரண்யா மற்றும் பிரபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு மேற்கு மாவட்ட எஸ்பி வம்சதர் ரெட்டி மீது லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள பெண் எஸ்ஐ சரண்யா காவல்துறை தலைமையகத்தில் பாலியல் புகார் அளித்துள்ளார். பெண் எஸ்ஐ சரண்யா லஞ்சம் வாங்கியதாக ஓராண்டிற்கு முன் புகார் அளித்துள்ள நிலையில் தற்போது வழக்கு பதிந்துள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. எனவே பாலியல் புகார் குறித்த பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். உருளையன்பேட்டை தொகுதியில் வீதிக்கு வீதி குப்பைகள் அகற்றப்படாமல் கிடந்ததை அடுத்து உள்ளாட்சித்துறையை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் நீண்ட காலமாக ஸ்வச் பாரத் என்ற தனியார் நிறுவனம் நகர பகுதிகளில் குப்பைகளை அகற்றி வந்தது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் குப்பை எள்ளும் ஒப்பந்தம் கிரீன் வாரியர் என்ற புதிய நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் குப்பை எள்ளும் பொறுப்பை ஏற்றும் நகர பகுதியில் குப்பைகளை முழுமையாக அகற்றவில்லை. இதனால்
ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி கிடக்கிறது. இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் வீதிக்கு வீதி குப்பைகள் அகற்றப்படாமல் கிடந்தது. குப்பை அள்ளுபவர்கள் வராததால் சாலை சந்திப்புகளில் மக்கள் வீட்டின் குப்பைகளை கொட்டியிருந்தனர். இதுகுறித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு புகார் சென்றது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொகுதி மக்களுடன் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு இயக்குநர் சக்திவேலை முற்றுகையிட்டார். அப்போது கிரீன் வாரியர் நிறுவனத்திற்கு ஓராண்டுக்கு முன்பே ஒப்பந்தம் மாற்றம் குறித்து தெரியும், அதற்கான அடிப்படை பணிகள் உபகரணங்களை அளிக்காதது ஏன் என அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பினார். அவரை அதிகாரிகள் சமாதானப்படுத்தி குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து அவர் அங்கிருந்து கலைந்து சென்றார். அரியாங்குப்பம் சிவலிங்கபுரம் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேரினை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய 61ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் இந்திர விமானம், அன்ன வாகனம், பூத வாகனம், ரிஷப வாகனம், யானை வாகனம், காமதேனு வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட விழா இன்று காலை மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெய்யப்பன், திமுக மாநில இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மாட வீதிகளில் தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். ஏற்கனவே தொகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்களுக்கு இலவச அன்ன கூடைகளை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக அரிசி, மளிகை பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி மிஷன் வீதி, செட்டி வீதி சந்திப்பில் உள்ள தனியார் மகாலில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வி பி ராமலிங்கம் இதனை வழங்கினார். பின்னர் அவர் பேசும் பொழுது, நானும் வறுமையில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன். நல்ல நிலைக்கு வந்த பிறகு சம்பாதித்ததில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என எனது அம்மா கூறினார். அதுபோல் நான் உதவிகளை செய்து வருகிறேன். இந்த தொகுதியில் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க வந்திருக்கின்றேன். உங்களின் ஒருவனாக என்னை ஏற்பது மக்களாகிய உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்றார். நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், வழக்கறிஞர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், விஜயகுமார், பிரகாஷ், சீனு, கார்த்தி, தினேஷ், சந்தோஷ், செல்வம், வீரமணி, முருகன், பாலமுருகன், வள்ளி என்கின்ற பச்சையம்மாள், சோசிலா, பாக்கியா, உமா மகேஸ்வரி மற்றும் வைத்திக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தார்கள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பதவியேற்ற வி பி ராமலிங்கம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நேற்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக பிரமுகர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது ஆளுநருக்கு அவர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். அப்போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். முருகம்பாக்கம் முத்துலட்சுமி நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட நீர்உந்து நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி இயக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை இருந்து வந்தது. இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை, பொது சுகாதார கோட்ட அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரூபாய் 26 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்று அதனை சார்ந்த பணிகளான குடிநீர் குழாய் பதித்தல், நீர்உந்து நிலையம் அமைத்தல் ஆகிய பணிகள் நிறைவுற்று புதிய நீர்உந்து நிலையத்தை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து நீர்உந்து நிலையத்தை இயக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் வாசு,
உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. முதலில் AFT பில் எதிரே 250 பேருக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் குளிர்பானங்கள் மற்றும் தண்ணீர் பாட்டலுடன் உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லெனின் வீதி மணிமேகலை பள்ளி அருகே பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த அன்னதான விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலும் அன்னதான விழாவை அவர்கள் தொடங்கி வைத்தனர். விழாவில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மலையேறும் வீராங்கனைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் திமுக பிரமுகர் எரிக் ஆஸ்பன் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரியில் மலையேற்ற பயிற்சி பெற்ற முதல் பெண் வீராங்கனையான திவ்யா அருளுக்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலையில் திமுக பிரமுகர் எரிக் ஆஸ்பன் ரூபாய் 1 லட்சம் வழங்கினார். வரும் ஜூலை மாதம் ஐரோப்பாவின் மிக உயர்ந்த சிகரமான எல்பிரஸ் கார்கல் மலைகளான குன் மற்றும் நன் மலைகளை ஏறி சாதனை புரிந்திட நிதியுதவி வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இன்று சட்டப்பேரவை அருகே செய்தியாளர்களை சந்தித்த எரிக் ஆப்சன், இளைஞர்களின் எழுச்சிதான் நாட்டின் வளர்ச்சி. இவர் மலையேறி சாதனை நிகழ்த்தும் போது புதுச்சேரிக்கு மிகவும் பெருமை. எதிர்காலத்தில் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் வறுமையில் இருந்தாலும் இதுபோல் நாட்டில் உதவி செய்ய ஏராளமானோர் உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். தென்னிந்தியாவின் முதன்முறையாக மலையேற சாதனை படைக்கும் மாணவிக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் வாய்க்காலின் அடைப்பை நீக்கி சுத்தப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 1 அசோகன் வீதியில் உள்ள ஓம் பாலமுருகன் கோவிலுக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சமீபத்தில் வழிபாட்டிற்காக சென்றபோது அங்குள்ள எல்வடிவ வாய்க்கால் சுத்தமின்றி அடைத்து காணப்பட்டது. இதனை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக நகராட்சி அதிகாரி ஆர்த்தியுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு சுத்தப்படுத்தும் பணிகளை விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தினார். இதையடுத்து நகராட்சி நிர்வாகம் அப்பகுதியில் உடனடியாக சுத்தம் செய்வதற்கான பணிகளை தொடங்கி செயல்படுத்தியது. ஆய்வின் போது திமுக கிளை செயலாளர் செல்வம், ராஜேஷ், மாணவரணி பவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மின்துறையில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலியாக உள்ள 60% பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு அமல்படுத்திய 7வது சம்பள கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் புதுச்சேரி அரசு மின்துறையும் இதனால் வரையில் அதற்கான ஒப்புதல் பெறாமல் இருப்பதால் மின்துறையில் உள்ள ஊழியர்களின் பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், அதேபோல் 60% மேற்பட்ட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் 24 மணி நேரமும் பணி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள தலைமை மின்துறை அலுவலகத்தில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பதவி உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், ஊழியர் பணி மறுகட்டமைப்பு 5:3:2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும், 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாஜக தலைவராக பதவியேற்ற VP ராமலிங்கத்தின் அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பாஜக தலைமை அலுவலகத்தில் VP ராமலிங்கம் பொறுப்பேற்றார். இதனையடுத்து அவருக்கு அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனையடுத்து பாஜக தலைவர் VP ராமலிங்கத்தின் அறிமுக ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் பாஜக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சர்வதேச அளவில் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ போட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் புதுச்சேரி மாணவன் 2ஆம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ போட்டி ஜூன் 27ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது. மலேசியாவின் சர்வதேச அரங்கில் நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் போன்ற 18 நாடுகளிலிருந்து 30 சிறார்கள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியா சார்பில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயதான பிரஜித் என்ற மாணவன் கலந்து கொண்டார். பிரின்ஸ் கிரவுன், பிரின்ஸ் கிங்ஸ் ஆகிய 3 பிரிவுகளில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் தகுதி சுற்றில் மாணவன் பிரஜித் சர்வதேச அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தார். சர்வதேச அளவில் சாதனை படைத்த மாணவன் பிரஜித் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சாதனை மாணவனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்து பாராட்டினர். மேலும் மாணவன் பிரஜித் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் என்ற பெருமைக்குரிய இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து சாதனை மாணவன் பிரஜித் கூறும்பொழுது, சர்வதேச அளவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தது மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழாவில் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா கீர்த்தி மகால் திருமண மண்டபத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், சட்டமன்ற உறுப்பினர் அடைப்பால் கின்னடி, உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் கோபால், கதிர்காமம் தொகுதி வடிவேல், உழவர்கரை தொகுதி கலிய கார்த்திகேயன் மற்றும் திமுக கழக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மணவெளி தொகுதி சிவலிங்கபுரம் ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய தேரோட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்வினை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தின் 61ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலய அறங்காவலர் குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அன்னதான விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னமிட்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், விவசாய கல்லூரி நிறுவனர் அக்ரி கணேஷ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இதில் 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகி பிரியா சந்திரசேகரன் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி டோல்கேட் பகுதியில் நடைபெற்றது. மணவெளி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியும் அகில இந்திய திருக்கோவில் கூட்டமைப்பு மாநில மகளிரணி தலைவியுமான பிரியா சந்திரசேகரன் பிறந்தநாள் விழா டோல்கேட் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் விருந்தினராக கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட இலவச கண் சிகிச்சை மற்றும் பல் சிகிச்சை முகாமினை துவக்கி வைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு பயன்பெற்றனர். மேலும் விழாவில் பாஜக நிர்வாகிகள் வெற்றி செல்வம், கிருஷ்ணமூர்த்தி, ராம், லட்சுமிகாந்தன், சக்திவேல், தங்கதுரை, சக்தி பாலன், பாண்டியன், எஸ்பிஎஸ் குமரன், சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய பிரியா சந்திரசேகரனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் பிசிபி நகர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய கும்பப்படையில் நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று காலை அலகு குத்துதல் மற்றும் சடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று காத்தவராயன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் கும்பப்படையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் 1000 நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சார்பில் வட்டார காங்கிரஸ் தலைவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், வட்டார மகளிர் அணி தலைவி ராஜேஸ்வரி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,105 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 118 ரூபாய். புதுவை தாவேகா பிரமுகர் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை. நடிகர் விஜய் புதுவை அரசுக்கு உருக்கமான கடிதம். எஸ்பி மீது பெண் எஸ்ஐ பாலியல் புகார் கொடுத்துள்ள வழக்கில் பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். தொகுதியில் குப்பை அகற்றாததை கண்டித்து உள்ளாட்சித்துறையை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு போராட்டம். புதுச்சேரி மின்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் தலைமை பொறியாளர் அலுவலகம் முற்றுகை. எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம்.